என்ன சம்பந்தி? ஒன்றும் இல்லை சம்பந்தி, பணம் நகையெல்லாம் ரெடியாக இருக்குல்ல? இங்க இல்லைன்னா நான் வீட்டில் போய் பார்க்குறேன். வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. சொல்லு நளினி. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இளவரசி. அப்ப ஆக்சிடென்ட் வண்டி ஓட்டுனது நீதானா? ஆமா சார், நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தவன். அவன் சரண்டர் ஆகி ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டான். என்னது, இடிச்சுக்கணும் ஜாமீன்ல விட்டீங்களா? தகப்பனை பறி கொடுத்த குடும்பம் அங்க தவிச்சிட்டு இருக்குப்பா. அதுக்கு உன்னால என்னப்பா பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியாதான் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம். அகர முதல எழுத்தெல்லாம். இன்னொரு தடவை சொல்லு சித்தி. எழுத்தெல்லாம். புறம் கூறி போய் துயிர் வாழ்தலினாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இது என்ன சித்தி? குறள் தான், சொல்லு. ஃபர்ஸ்ட் சொன்னதே சொல்லு. நீ முதல்ல இதத்தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றதை விட சாவறது மேலுங்கிறாரு திருவள்ளுவர். சாக வேண்டியவெல்லாம் அடுத்த உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் அவனுங்களுக்கு போய் சொல்லணும். புதுசா எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. நீ என்ன அவள மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? சரி, அது இருக்கட்டும். ராசம்மா எங்க? வெளியில போயிருக்காங்க, வரதுக்கு நேரமாகும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து பாத்துட்டே போறேன். நீ வா பாப்பா, நாம படிக்கலாம். சொல்லு. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். போகாத இடம் தன்னில் போக வேண்டாம். போகாத இடம் தன்னில் போக வேண்டாம். போய்விட்டு புறம் கூறி செல்ல வேண்டாம். போய்விட்டு புறம் கூறி செல்ல வேண்டாம். நெஞ்சார புறம் தன்னை சொல்ல வேண்டாம். நெஞ்சார புறம் தன்னை சொல்ல வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு. ஆமா ராசம்மா, நீ வர்றதுக்கு நேரம் ஆகும்னு ஜானகி சொன்னா. பக்கத்துல கடை வரைக்கும் போயிருந்த. ஆமா, என்ன இந்நேரத்துக்கு? நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? அத விடு, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அத சொல்லிட்டு போறதுக்குதான் நான் இங்க வந்தேன். இந்த நல்லவ மாதிரியே முகத்தை வச்சுட்டு திரிவானே ஒருத்தன். யாரு? அதான் உன் குடும்பத்தையே என்னமோ அவன் தான் வாழ வைக்கிற மாதிரியே திரிவானே ஒருத்தன். அவனை தான் சொல்றேன். பேரத்தான் சொல்ல. யாரு? சுப்பிரமணியா? அவன் தான். அந்த கொலகாரன் பேரை என் வாயால வேற சொல்லணுமா? என்ன, உன்னால ஒண்ணும் முடியலையா? எதுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? கிளம்பிருச்சுமா அவன் வக்கீலு. வாய்க்கு வந்தபடி நான் ஒண்ணும் பேசலமா, அங்க நடந்ததுதான் சொல்றேன். யாரோ ஒரு வயசானவர் மேல வண்டி ஏத்தி கொண்டுட்டானா. அம்மா, மரியாதை இதை வாய் மூடிட்டு போ சொல்லு. இல்ல நான் போத்தாம போறேன். நான் என்ன கொன்னனா இல்ல கொலைக்கு கொடுத்தனா? உனக்கு எப்படி தெரியும் காளி? நான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன்ல, அங்க செத்து போனவனோட சொந்தக்காரங்க எல்லாம் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை மத்தவங்க எல்லாம் வந்து அவனை தடுத்தாங்க, இல்லன்னா அங்க இன்னொரு போன விழுந்திருக்கும். நியாயமா அதுதான் நடந்திருக்கணும். செத்து போனானே அவன் பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணமா. பாவம், அவன் என்னென்ன கனவோடு இருந்திருப்பான் அந்த மனுஷன். வண்டி ஏத்தி பொசுக்குன்னு அழிச்சு போட்டான் அந்த பாவி. இப்ப என்னடானா, கல்யாணமும் நின்னு போச்சு, அந்த குடும்பமும் நிர்கதியாயி ரோட்ல நிக்குது. அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுனா கொண்டாட்டமாச்சு அந்த குடும்பத்துக்கு. சரியா பாத்தீங்களா? அது அவரு தானு. ஏன் என் கண்ணனை நொல்ல கண்ணா நல்லா பாத்துட்டு தாமா சொல்றேன். அவன் பாவம் ஒவ்வொரு அடி வாங்கையிலையும் அவன் அம்மாவை நினைச்சு கதறத என் காதால கேட்டேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல போய் பாரு. பார்க்கதான் போறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது. உன்னை வந்து வச்சுக்கிறேன். நில்லுடி. எங்க போற? ஆஸ்பத்திரிக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உண்மை தெரிஞ்சுக்க ஆஸ்பத்திரி பாரு. ஆஸ்பத்திரி
அவன் மாமனார் வீட்டுக்கு போனானா தன்னால என்ன செய்து டிவில தெரியும். உண்மையை தெரிஞ்சுக்க நேர போறாளாம். என்னம்மா சொல்ற? உன் பொண்ணு வாழ வேண்டிய வீடு அது. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? நீ போய் அவனை காப்பாத்த போறியா? இவ போய் செத்து போனவனுக்கு உயிரை கொடுத்தா தான் அவனை காப்பாத்த முடியும். ஏய், நியாயமா போக வேண்டியது நீதான். நானாவது போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளவு எங்கேயும் போவேனா? நான் போவேன். காலை ஒடிப்ப. நான் போவேன். சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? ஒன்ன ஐயோ அம்மா, நீ பாரும்மா, நான் என் பேசுறேன். பேச்சை கேட்க நான் மாட்டேங்கிறா இவ. பேசுறேன், விடுமா. கயல், நீ உள்ள போ. என்னக்கா நீயும்? நான் சொல்றத கேளு, உள்ள போயே. அக்காங்க போய் பார்த்ததா தெரியும் இது சொல்றது உண்மையா பொய்யான்னு. கயல், எல்லாத்தையும் நான் புரிஞ்சுதான் பேசுறேன். நீ உள்ள போ. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோக்கா. நீ சொல்ற வச்சு கேட்க மாட்டல. வா அக்கா, வா. பரவாயில்லையே ராசம்மா, உன் பொண்ணு உன் பேச்சுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறா. பின்ன மரியாதை கொடுக்காம அப்படி வளர்த்திருக்க. எதுக்கும் வாசல் பக்கம் ஒரு கண்ணை வச்சுக்கோ. கண்ணு என்ன, அங்கேதான் போய் உட்கார போற. நீ முதல்ல உட்காரு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அந்த செவரு மேல ஏறி குதிச்சு போ. சரிக்கா, வரேன். மாமா, நீயே வந்தீங்க? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அது சொல்லுங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமா, எனக்கு தான். என்ன உடம்புக்கு? வலி, உடம்பெல்லாம் வலி, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்பாடா. அந்த காளி கிழவி இருக்கால, நீங்க ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, அவர் செத்து போயிட்டாரு, எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிக்கிறாங்கன்னு புழுகுன்னு புழுகிடுச்சு. அதான் நேர்ல வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு இப்படியே இட்டுக்கட்டி பேசுறது? டாக்டரை பாத்துட்டீங்களா மாமா? நீ கிளம்பு, அதுக்கு டைம் ஆகும். சரி மாமா, அப்ப நான் வரேன். உடம்ப பாத்துக்கோங்க. என்னம்மா போய் சொல்லிச்சு அந்த காளியம்மா கிழவி? இல்லம்மா, அந்த கிழவி சொன்னது உண்மைதான். இவன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு இங்கே உள்ளவங்கலாம் சேர்ந்து இவனை அடின்னு அடிச்சிருக்காங்க. இவனுக்கு தான் இப்போ உடம்பு வலியா இருக்கு. ஏன் மாமா என்கிட்ட போய் சொன்னீங்க? சரி விடு, போய் தான் சொன்னேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். நடந்தது ஆக்சிடென்ட் தானே? ஆமா. நீங்களா ஒண்ணு வேணும்னு பண்ணல. நான் எதுக்கு போய் அவங்கள? அப்புறம் எப்படி மாமா அவங்க உங்களை அடிக்கலாம்? ரத்தமும் சதையுமா உயிரோடு நடமாடிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டா அதுக்கு காரணமானவங்க மேல யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். அதுக்கு அடிப்பாங்களா? அவங்க கோவத்தை எப்படிதான் காட்டுவாங்க? உங்களை அடிச்சதுக்கு எனக்கு கூட தான் கோவம் வருது. அப்ப நான் உங்களை அடிக்கலாமா? சும்மா இரு கயல், நீ கிளம்பு. முடியாது மாமா, முடியாது. அவங்கள ரெண்டுல ஒண்ணு கேட்காம நான் போக மாட்டேன். கயல், என் மேல சத்தியம் கயல், நீ போக கூடாது. அவங்கள அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? இப்படி நீ கோச்சுக்கு வேணுதான் நான் உங்ககிட்ட சொல்லல. எப்பவுமே நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, அடுத்தவங்களோட நிலைமையையும் நம்ம யோசிக்கணும். ஏமா நீங்க இன்னும் கிளம்பலையா? பாடி நாளைக்கு தானே கிடைக்கும் சொன்னாங்க, அப்புறம் தேவையில்லாம் கூட்டம் போறீங்க. சரி மாமா, எல்லாரும் கிளம்புங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீங்க? நான் நைட் இங்க இருக்கேன்.
இங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஆமா மாப்பிள, எல்லாருமே கிளம்பலாம். ஏய், எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. வாக்கா, இளவரசி அம்மாவை கூட்டிக்க. நளினி, நீ வா போலாம். இளவரசி வாமா. இளவரசி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் வரல. நீ மட்டும் இங்க தனியா இருந்து என்னமா பண்ண போற? கிளம்புமா. எங்க அப்பாவை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் வரல. சொன்னா கேளுமா, எல்லாரும் போலாம், நீ கிளம்புமா. நான் தான் வரலங்கிறேன்ல, என்ன விட்டுருங்க. சரி மாமா, நீங்களா கிளம்புங்க, நான் இளவரசியோட இருக்கேன். இல்ல மாப்பிள, எனக்கு மனசு சரியா இல்ல, நானும் உங்க கூட இருந்துடுறேன். நளினி, எல்லாரையும் கூட்டு போமா. இளவரசியை விட்டுட்டு நான் எங்கேயும் வரல. அப்பா, நீங்க உங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்புங்க. அம்மா, எல்லாரையும் கூட்டு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. ஆமா. இல்ல, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாத்துமா. வாங்க. பாத்து பாத்து ஜாக்கிரதையா கூட்டு போ. அக்கா, நான் கிளம்புறேன். வாப்பா போயிடலாம். நீ இன்னும் இங்க இருக்க? சார் விடுங்க சார், சார் சொன்னா கேளுங்க சார். சார் என்ன நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? சொன்னா கேளுங்க சார், விடுங்க சார். அதான் ஏற்கனவே அடிச்சீங்களா, இன்னும் ஏன் திரும்ப திரும்ப வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? படிச்சவங்களா இருக்கீங்க, இந்த மாதிரி பண்றீங்களா? அதெல்லாம் நான் கூட்டு போறேன் சார். விடுங்க. சொன்னா கேளுங்க. சார் போங்க, இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க? கிளம்பியா கூட்டிட்டு ஒரு உயிரை வாங்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க நடமாடிட்டு இருந்தாங்களே, எரிச்சலா இருக்காது? அது சரி, எங்களுக்கு தெரியும், நாங்க கூட்டு போறோம், நீங்க போங்க. கூட்டிட்டு போங்க, இனிமே எங்க மூஞ்சில முடிக்கணும். ஆமா, நம்ம பெரிய போலாம். பெரிய ஒன்று மூஞ்சில முடிக்கிறாங்க. இதுதான் சொன்னேன், பாத்தியா இப்ப என்ன நடக்குதுன்னு? அப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா, நீங்க போங்க. என்ன மாமா சொல்றீங்க? உங்களை அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க, அவ்வளவு பேச்சு பேசிருக்காங்க, இப்ப கூட உங்களை நிக்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன உதவி வேண்டி கிடக்கு? நீங்க வாங்க. நான் தான் பிராயச்சித்தம் பண்ணணும், நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. வேண்டாம்ப்பா, வா போலாம். அப்பா, நான் உங்க கண்ணுல படாம இருக்கேன், நீ உங்களை வீட்டுக்கு கூட்டு போ. சரிப்பா. வேண்டாம், நாங்க போய்க்கிறோம். டேய் அப்பா, நீயாவது இவனுக்கு துணையா இங்கே இரு. சரிப்பா, இருக்கேன். சரி நீ வாமா. வர வர சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளை ஆயிட்டான். மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி, ஒரு பெரிய பிரச்சனை, அதான் சொன்னபடி சரக்க கொண்டு வந்து போட முடியல. உன்னால முடியுமா, வேற ஆளை பார்க்கட்டுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி, இன்னும் 2 நாள்ல சரக்க கொண்டு வந்து போட்டுறேன். 2 நாள் 3 நாள் நிக்கிட்டு. கோவம் நியாயமானதுதான், ஒரு முக்கியமான சாவு, அதான் கொடுத்து அனுப்ப முடியல. சரிப்பா, உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் சரக்கு போடுற வழியை பாரு. ஏன் இளவரசி பிடிவாதமா இருக்க? ஏதாவது சாப்பிடு. என்ன இளவரசி, உன் உடம்பு நீ கெடுத்துக்கிட்ட அம்மாவை யார் பாத்துப்பா? ஏதாச்சும் சாப்பிடியா? நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? சொன்னா கேளு இளவரசி, ஏதாச்சும் சாப்பிடு. எப்படி நல்ல சாப்பாடு இருக்கும்? இத்தனை நாள் நாங்க எல்லாமே எங்க அப்பா சாப்பிடவே மாட்டாரு. எனக்கு அவர் இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நீ பசியில இருந்தா உங்க அப்பா சந்தோஷப்படுவாரா? உயிர் போயிருந்தாலும் அவர் இங்க எங்கேயோ இருந்து உன்னை பார்த்துட்டு தாண்டி இருப்பாரு. நீ பட்னி இருந்தா அந்த உயிருக்கு வலிக்காது? இளவரசி, இளவரசி.
இளவரசி ஏய் ஏய் இளவரசி என்னாச்சு இளவரசி இளவரசி என்னாச்சு இளவரசி இளவரசி இங்க பாரு இளவரசி ஐயோ நர்ஸ் நர்ஸ் யாராவது வாங்க நர்ஸ் ஹலோ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அவங்கள பார்த்தா டென்ஷன் ஆயிடுவா போங்க போங்க இளவரசி ஏங்க என்னங்க ஆச்சு? இவ சாப்பிடாம மயக்கம் போட்டுட்டோம் தண்ணிய கொடுங்க இன்னும் நீங்க போலியா போங்க ஏமா சாப்பிடாம கொள்ளாம இப்படி மயங்கி விழுந்துட்டு ஏமா எங்க உயிரை வாங்குறீங்க? சாவெடுக்க வந்தீங்களா இல்ல சாக வந்தீங்களா? தொல்லை பண்ணாம இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டாங்க உயிரை வாங்க. ஏமா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுமா. இளவரசி வா வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். பிடிவாதம் பிடிக்காதம்மா. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்க. டீ காப்பி சாப்பிடலனாலும் அட்லீஸ்ட் பிஸ்கட்டாக சாப்பிடலாம் வாமா. வேணாம் சித்தப்பா, சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் இளவரசி. வேணான்னா விடுங்களேன். சொன்னா கேளுமா, ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு வேணான்னு சொல்றேன்ல. இதுகளெல்லாம் பெத்து வளர்த்ததுக்கு 4 எருமை வளர்த்திருக்கலாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுங்க திமிரு உனக்கு. இதுல திருட்டுதானா வேற? எங்கேந்து வந்தது இந்த திருட்டு புத்தி? எல்லாம் அவனுங்க சொல்லணும். பொட்ட பிள்ளைகளை ஏமாத்தி படிச்சது பத்தாதுன்னு இப்ப கொலை வேற பண்றானுங்க. முதல்ல அந்த பாவி தூக்குல போடணும். அப்பவாச்சும் அவனுங்க ஆட்ட அடங்குதான்னு பாக்கணும். சித்தி, சுப்பிரமணி சித்தப்பாவை தூக்குல போட்டுருவாங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அப்படிதானே பாட்டி சொன்னாங்க. உன் பாட்டி வாய் சும்மாவே இருக்காது, இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். சித்தி, சுப்பிரமணி சித்தப்பாவை தூக்குல போட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. செத்து போவாங்க தானே. சின்ன குழந்தை கேக்குமேன்ற அறிவு கூட இல்லாம பேச வேண்டியது. நீ போய் சாப்பிடு. நீயும் வா. எனக்கு வேண்டாம், பசிக்கல. ஏன் சித்தி? பசிக்கலனா பசிக்கல. ஷாமிலி, சாப்பிட வேணா, ஊட்டி விடுறேன். எனக்கு பசிக்கலம்மா. ஏண்டி? ஏன்னா பசிக்கல, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ சொல்றதே சொல்றா. இது நான் சொல்றத மட்டும்தான் சொல்லுதா? அம்மா சொல்றதையும் தான் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குது. நான் ஏண்டி பேச போறேன்? என் பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்திருந்தீனா நான் ஏன் பேச போறேன்? முதல்ல நீ ஒழுங்காரு, அதுக்கப்புறம் நான் பேசுனேன்னா என்னன்னு கேளு. அம்மா, ஏதோ போயிட்டு வந்துட்டா, விட்டுறேம்மா, கொஞ்சம் சும்மா இரு. நான் சும்மா தாண்டி இருக்கேன், இவதே என்ன வம்புக்கு இழுக்கிறா. அம்மா விடுமா. சித்தி, நேத்து டிவில காமிச்சாங்கல்ல, நிறைய பாட்டிங்களை ஒரே இடத்துல வச்சிருந்தாங்களே, நம்ம பாட்டியும் அங்க அனுப்பிடலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாட்டி ஏதோ வேதனையில சொல்றாங்க. பாட்டிக்கு நம்மளை விட்டா யாரு இருக்காங்க? நமக்கும் பாட்டியை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? கயல், சாப்பிடவா? இல்லக்கா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னால சாப்பிடவும் முடியாது. உல வைக்கும் போதே ஒரு பிடி அரிசி கம்மியா போட்டுக்கலாம்ல, சாப்பாடாவது வீணா போகாம இருக்கும். எவன் வீட்லயோ நடந்த இளவுக்கு இவ பட்டினி இருக்கலாம். ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? நீ உள்ள போ. போறேடி, நான் பேசுறத எல்லாருக்கும் எரியுதே. மொத்தமா போறது கால வர மாட்டேங்குது. முருகா, என்ன கூப்பிட்டுக்கோ, சீக்கிரமா என்ன கூப்பிட்டுக்கோ. என்னால இங்க இருக்க முடியல, சீக்கிரமா எடுத்துக்கோ முருகா. கயல், அம்மாவோட பொலம்புல நிறுத்துறதுக்காவது சாப்பிட. மாமா அங்க சோறு இறங்காம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படிக்கா சாப்பிட முடியும்? இங்க பாரு, சுப்பிரமணிக்கு எதுவும் ஆகாது. இது ஆக்சிடென்ட் கேஸ். அவர் தன்னை நினைச்சு எப்ப கவலைப்பட்டிருக்காரு? தன்னால இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. என்ன விட்டுருக்கா, நீ என்ன சொன்னாலும் என்னால சாப்பிட முடியாது. பிடிவாதம். இங்க பாரு, சித்தி கூட சேர்ந்துகிட்டே எனக்கு சாப்பாடு வேணா, பசிக்கலன்னு சொன்னா அம்மா அடிச்சுடுவேன். எந்திரி, சாப்பிடவா? ஏண்டா தம்பி,
இப்போ தான் நான் வீட்டுக்கு போனேன். உடனே ஃபோனை பண்ணி வான்னு சொல்லிட்டேன். ஆமாம் வர சொன்னேன். இப்போ கிளம்புங்க. இல்லை நானும் இருக்கிறேன்ப்பா. எதுக்குப்பா? நீங்கள் இங்கே இருந்தால் உங்களையும் சேர்த்து நான் தான் பார்த்துக்கணும். தேவையாது? மருமகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கல்யாணம் வீடா? வீட்டுக்கு கிளம்புங்க. ஆட்டோ காசு வச்சுருக்கீங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. இந்தாங்க, இதை கொண்டு போய் வீட்டில் வைங்க. அதை ஏன் பிரித்து பார்க்குறீங்க? என்னப்பா இது நகை? அதான் நகைன்னு தெரியுது இல்லை, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. மருமகளுதாப்பா. பின்ன என்ன கொள்ளையடிச்சதா? எப்பா அவள் கழட்டி கொடுத்தாளா? அவள் கழட்டி கொடுத்தானே நம்ம கேட்டு வாங்கினேப்பா. கொள்ளையடிச்சதான்னு கேட்டிய, அதுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம்? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா உபதேசம் பண்ணுறதே குழப்பாயிடுமா? இந்த பாவம்ப்பா, அதுவே வேதனையில் இருக்கு. அதுகிட்ட போய் நகைகளை வாங்கி இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே எவ்வளோ நகையெல்லாம் போட்டுருக்குது, அவ்வளோ சேஃப்டி இல்லைப்பா. அதுக்கு தானே நாமெல்லாம் இருக்கிறோம்ப்பா இங்கே. அதுக்காக தான் கழட்டி வாங்கியிருக்கேன். நான் சொன்னது நாம இங்கே இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோங்கிற அர்த்தத்தில் சொன்னப்பா. இதை பாதுகாக்கத்தான் நானும் கழட்டி வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். இதை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்ததாப்பா. கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சு எப்படினாலும் அவள் தான் நம்ம வீட்டு போட்டு வர போறா. எதுக்கு அந்த நேரத்தில் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு? அதனால இப்பயே வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓ கார்த்தி, இப்ப நீ கிளம்புறியா இல்லை நான் கிளம்பட்டுமா? போப்பா. சரிப்பா. நகை நகை பத்திரம். சரிப்பா. கணேச, இந்த ஜூஸை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா. ஏன்பா ஏதோ தகராறு பண்ணாங்களா? சரி நானே போறேன். என்னை கண்டா உங்களுக்கு ஆகாதேன்னு பார்த்தேன். சரி சரி இருப்பா, நீங்க இரு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். மேடம். என்னங்க? அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தான். யாரு? ஏங்க, அவருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏற்கனவே தண்ணி கொண்டு வந்தப்பவே நான் எதுவும் தேவையில்லைன்னு சொன்னேன். ஏன் இப்படி தொல்லை பண்றாரு? உயிர் எடுக்கிறதுன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா? இது பாருங்கம்மா, உங்களுக்கு அவனை பத்தி ஒன்றும் தெரியாது. என்ன பெரிய ரவுடி அவரு? பாவங்க, ரொம்ப பாவம். ஏதோ தெரியாம பண்ண தப்புக்காக தன்னைத்தானே கூட தேத்திக்காம தப்பு பண்ணிட்டோம்னு பிராயச்சித்தம் பண்ண சுத்தி சுத்தி வராங்க. இடிச்சு தூக்கி போட்டு போறதாமா மரியாதை. அதுக்காக வருத்தப்படுறவனுக்கு இதுதான் மரியாதையா? சரி கொடுங்க. இளவரசி, இளவரசி ஜூஸ் குடிங்க. கொஞ்சம் குடி. வேணாம் நளினி. அப்பா, நீ தூங்குமா, தூங்கு. டேய் இந்திரா. என்னங்க? இளவரசி குளிர் ஜலத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு போர்வை எடுத்து போத்துறது இல்ல? ஏங்க, நானே இதோ அதோ நாளை தள்ளி போட்டு இன்னைக்குதான் போர்வையெல்லாம் துவச்சு காய போட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து மழை கொட்டுன்னு கொட்டுது. எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. நான் என்னங்க பண்றது? நல்ல வேலை, என் வேஷ்டி ஒண்ணு காஞ்சிருந்தது. இப்போதைக்கு அதை எடுத்து போத்திருக்கேன். ஏங்க, இருக்கிறது ஒரே ஒரு காஞ்சி வேட்டி தாங்க. நாளைக்கு எதை கட்டிட்டு போவீங்க? இளவரசிக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நான் வேலைக்கே போக போறது இல்லை.
நானே எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லதா 2 வேஷ்டி வாங்கிக்கோங்கன்னு. இத பாருங்க, இன்னைக்கு காசு வருதுன்னு சொன்னீங்கல்ல, கடைக்கு போய் 2 வேஷ்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு காசு வரும், ஆனா வேட்டி வாங்க போறது இல்ல. நல்லதா 2 பெட்ஷீட் வாங்க போறேன். அப்பா, நான் கொலுசு கேட்டிருந்தேனே. அது வாங்கிட்டா போகுது, நீ படுத்துக்க. சரிப்பா. எங்க வேஷ்டி எப்படியும் வர பொங்கலுக்கு கவர்மெண்ட்ல இலவச வேட்டி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டா போகுது. ஏன், உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்குன்னு இலவச சேலை கொடுக்காம போயிடுவாங்களா? நானும் அதே வாங்கிக்கிறேன். அப்பா, நீ தூங்குமா, நீயும் படுத்துக்க. ஏங்க நீங்க தூங்கல? தகவல் எல்லாருக்கும் சொல்லியாச்சா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. நேரா சுடுகாட்டுக்கு தானே? பாடியை நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உடனே சுடுகாட்டை எடுத்துட்டு போய் அங்க உள்ள சாங்கி எல்லாம் முடிச்சிட்டு நாம வந்துடுவோம். சரி மாமா. அப்பா, இளவரசி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிப்பா. இளவரசி பத்திரமா ஆயிட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. ஜாக்கிரதை. இளவரசி, இளவரசி, இத பாரு இளவரசி, இனிமே நீதான் உங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பாத்துக்கணும். நீயே எப்படி இருந்தா எப்படி? அம்மாவும் லீலாவும் சாப்பிடாம இருக்காங்க, நீயும் வா. நான் எங்க அம்மாவை பார்க்க மாட்டேன், என்னால முடியாது.
உன்னை பார்த்தா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்பா. சொன்னா கேளு. இப்படி அவங்க பார்வையிலேயே படாம எத்தனை நாளைக்கு தான் உன்னால தப்பிக்க முடியும்? வா, அம்மாக்கு வந்து ஆறுதல் சொல்லு. அம்மாவை பார்க்கலன்னா எப்படி? அக்கா எழுந்து ஒரு டீயாவது குடியேங்கா. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? தீபா, நீ போய் இளவரசி அக்கா கூட்டிட்டு வா. தெரியுமா எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க. இங்க பாரு, நீ அம்மாக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல, அம்மாவை பார்க்கவாவது வா. வா, இங்க பாரு. அக்கா, பெரியம்மா உன்னை கேட்டுட்டே இருக்காங்க, வாக்கா. பாரு, அம்மா உன்னை கூப்பிட்டே இருக்காங்க. எழுந்து வா. நான் சொன்ன கேப்பதானே? எழுந்து வா. வா. இதெல்லாம் எப்பப்பா முடியும்? அது அப்படிதான்ப்பா. அன்பு பாசம்னு உறவுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ற மனுஷங்களால அவ்வளவு சீக்கிரம் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாதுப்பா. அழட்டும், தாராளமா அழட்டும். எனக்கு செலவு வைக்காம அழட்டும். ஏன்னா செலவு வைக்க வைக்க நான் தான் தண்டாட வேண்டியிருக்கு. இப்பவே சிறுக சிறுக எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? துக்க வீட்டுல போய் கணக்கு பாக்குறிய. படுக்கிறது ஏன் பர்ஸ் தெரியும்ல. அதுக்குதான் ஏற்கனவே பெருசா வரவு வச்சுட்டிய. கொஞ்சம் செலவு தான் பண்ணா என்னப்பா? நீ எப்படி எனக்கு அப்பா வந்த? கொஞ்சம் கூட மேட்சே இல்லை தெரியுமா? நான் உனக்கு மேட்ச் ஆகிறது இருக்கட்டும், முதல்ல நீ இளவரசிக்கு மேட்ச் ஆகிறதுக்கு உண்டான வழியை பாரு. அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா, என்ன வேணும்னு போய் விசாரிப்பா. மறுபடியும் மறுபடியும் ஏன்பா செலவு வைக்கிற ஐடியாவே கொடுத்துக்கிட்டு இருக்க? வீட்டில் இருக்க அரிசி பருப்பெல்லாம் தீந்தா போச்சு, சமைக்க சொல்லுங்க. வா. சுடுகாட்டு செலவுக்கு நீங்க கொடுத்த காசை விட என் கை காசை போட்டு செலவு பண்ணிருக்கேன். துக்கம் நடந்த வீட்டுல போய் இப்படி கணக்கு பாக்குறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு வரணும்? 1000 ரூபாய் வரணும். அந்த 1000 கொடுப்பா. என்னப்பா? கொடுங்கப்பா. நம்ம தானே கொடுக்கணும், வேற யாரு கொடுப்பா? கொடுங்க, நம்ம தான் செய்யணும். கணக்கு பாத்துக்கிடு. இங்க பாருங்க, பணம் கேட்டு இந்த வீட்டுல யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி, கொடுத்துட்டீங்களா? வரேன். ஆமா, பாத்துங்க. என்னப்பா இதெல்லாம்? போப்பா, போ போய் உட்காரு, போ. புரிஞ்சிக்கவே முடியலையே. அப்படியே பணம் கணக்கு கட்டி ஏன் வந்து தொந்தரவு பண்ண போறோம்? வெறுப்பா இருக்கு. அப்பா, சுப்பிரமணி, அண்ணா இன்னும் வரலையப்பா. சரியா, அவன் பாட்டுக்கு ராத்திரியெல்லாம் அங்கேயே இருந்துட்டான். அவங்கெல்லாம் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அவனை பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ என் மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. கவலைப்படாதீங்கப்பா, கணேசன் தான் அண்ணன் கூட இருக்கார்ல. கடவுள் அவங்க கூட இல்லாமல் போயிட்டானப்பா. என் சுப்பிரமணி யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்காதவன். அவனுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? அவன் கையாலேயா ஒரு உயிர் பலியாகணும்? என் 3 பசங்களுக்கும் முருகன் பேரை ஆசை ஆசையாக வச்சேன். என் சுப்பிரமணி அந்த முருகன் கூட கை விட்டான்ப்பா. பெரியப்பா, அண்ணன் நொந்து போய் வரும்போது நீங்க தானே அண்ணனுக்கு ஆறுதலா இருக்கணும். நீங்களே இப்படி இருந்தா எப்படி? நீ எங்க கிளம்பிட்ட? பா, லைனுக்கு போறேன்ப்பா. நேத்து கூட அண்ணன் கடைக்கு போகவே இல்லை. இன்னைக்கும் இப்ப இருக்க நிலைமையில எப்ப அண்ணன் திரும்ப கடைக்கு போகும்னு தெரியல. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின வியாபாரம் வீணா போயிடக்கூடாதுல்ல. ஏற்கனவே இந்த தொழில நிறைய போட்டி வேற இருக்குப்பா. அண்ணன் திரும்ப கடைக்கு போறதுக்குள்ள வேற யாராவது அந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா அதான்ப்பா நான் போறேன். உனக்கு என்ன விதியாப்பா? நீ நினைச்சா நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் வீடு தேடி வரும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நீ கடைக்கடையா இந்த அப்பள பாக்கெட்டை தூக்கிட்டு தெரு தெருவா அலையணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? வேண்டாம்ப்பா, உங்க அப்பா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடப்படுவான். நான் இந்த வீட்டு பிள்ளைப்பா, அண்ணனுக்காக செய்ய வேண்டிய கடமை இது. உங்க தம்பிக்கெல்லாம் என்னால பயந்துட்டு இருக்க முடியாது. அண்ணன் வந்தா மனசை தேத்துங்கப்பா. நான் வரேன். அண்ணா, அண்ணா. சுப்பிரமணி, ஒன்றும் ஆகலையப்பா. குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணன் சுடுகாட்டு போய் வந்திருக்கும் போல. சரி, நீ போய் அவனுக்கு துண்டு எடுத்து கொடு. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிப்பா.
நான் பரிமாறேன்ப்பா. நீங்களும் தானே சாப்பிடல, நீங்க உட்காருங்க. இல்லப்பா நீ தானே சாப்பிடல. ஒன்னா சாப்பிடுவோம், உட்காருங்கப்பா. சரி இப்ப தண்ணி எடுத்துரும். சரி. ஆமா ஆறுமுகம் எங்க? அப்பா அவர் காலையிலே வெளில போயிட்டாருப்பா. இன்னும் கொஞ்ச நாள் அவன் குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சாக்கு கிடைச்சிருக்கு. என்னடா வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, தம்பிக்காரன் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு இருக்கான பத்தியா? சரி போட்டும் விட, கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து வச்சு ஒழுங்கா கொடுத்தம் பண்றான பத்தியா? எத்தனை நாளைக்கு தான் ஆயவனை கட்டிக்கிட்டு நான் மாரடிக்க போறேன்னு ஒன்றும் புரியல. வாண்ணே உட்காருண்ணே. வேண்டாம் அண்ணே, அப்பா உனக்காக தானே சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு. உட்காருப்பா. உட்காருண்ணே. இனிமே எனக்காக காத்துட்டு இருக்காதீங்கப்பா. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அண்ணே ஆக்சிடென்ட் தானே, அதான் ஜாமீன் கிடைச்சிச்சுல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. சாப்பிடு. அந்த குடும்பத்துக்கு என் மேல இருக்கிற கோவத்துக்கு கேஸ் எப்படி வேணாலும் மாறலாம். எல்லா ஆக்சிடென்ட் கேஸ்லயும் எதிராளி செயல கோவம் இருக்க தான் செய்யும். அது நியாயமானது கூட. அதுக்காக யார் நினைச்சாலும் சட்டத்தை கவுத்துற முடியுமா என்ன? அண்ணா நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ஒரு நாள் ஃபுல்லா அங்க இருந்ததுதான் பிரச்சனை. அவங்க முகத்தை பார்த்ததுனால தான் கோவப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா அவங்க கோவப்படுறதுக்கான சான்ஸே கிடைச்சிருக்காதுல்ல. நீ அங்க போயிருக்க கூடாதுன்னு. என்னால ஒதுங்கி நிக்க முடியலடா. அந்த உயிர் இருந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னென்ன கனவு கண்டிருக்கும், என்னென்னலாம் ஆசைப்பட்டிருக்கும். நம்மள மாதிரி குடும்பம் தான் பாது. உங்களை மாதிரியே வாழ்ந்த மனுஷன், யாருக்கும் கெடுதல் நினைக்காம யாரையும் ஏமாத்த தெரியாத மனுஷனா அங்க பேசிக்கிட்டாங்க. அப்பா 2 பொண்ணுங்கப்பா. அவங்களோட கல்யாணம் தான் அவருக்கு லட்சியம், கனவு எல்லாமே. இன்னைக்கு காலையில மண்டபத்துல ஹோமம் எரிஞ்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல ஒரு சுடுகாட்டு எரிஞ்சது அவர் மட்டும் இல்லப்பா, அந்த குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி, கனவு, நம்பிக்கை எல்லாமே. அந்த ஆன்மா பிரிஞ்சு போகும்போது என்னதான் பார்த்திருக்கோம் இல்லப்பா, என்னதான் பார்த்திருக்கோம், என்னதான் பார்த்திருக்கோம், என்னதான் பார்த்திருக்கோம். சுப்பிரமணியம் இந்த பாரு, சுப்பிரமணியம் அழாதரா, நீ ஒன்றும் தப்பு பண்ணலப்பா. ஏன் தான் நம்மளை இந்த விதி இப்படி ஆட்டி வைக்குதோ தெரியல. எத்தனை நாள் காத்திருந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அதான் சண்முகத்தை போலீஸ் வேலை சேர்க்கணுங்கிற என் லட்சியம். அதை நிறைவேற்றுறதுக்கு நீ எப்படியெல்லாம் பாடுபட்ட, எவ்வளோலாம் கஷ்டப்பட்ட. ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாம இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுப்பா. அழாதப்பா, அழாத. சண்முகம் போலீஸ்ல சேர்ந்துட்டான். ஆனா நீ? சண்முகம் சந்தோஷமா தானே கிளம்பி போனான். எப்படிப்பா அவனால சந்தோஷமா இருக்க முடியும்? அண்ணனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டது அவன் ரொம்ப பதட்டத்தோட தான் நின்னான். அப்புறம் நான் தான் சொல்லி அவனை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன். என்னாலே தாங்க முடியலையப்பா. அனுபவம் இல்லாத சின்ன பையன், அவனால எப்படி தாங்க முடியும் சொல்லு. அண்ணா அண்ணா, இந்த வேதனை உள்ள இருக்க வரைக்கும் உன்னால எப்பவும் போல இருக்க முடியாதுண்ணே. நீ என்ன வேணும்னு செஞ்ச, அவன் தலைவிதி போகணும்னு இருக்கு, அதை யாரால மாத்த முடியும்? நீ சாப்பிடுண்ண. ஆமாப்பா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ தண்ணி எடுத்து கொடுமா. இல்லை இந்த குடிப்பா, தண்ணி குடி. அண்ணே சாப்பிடுண்ண, அப்பாவுக்காவது சாப்பிடுண்ண. ஆமாயா, சாப்பிடியா?
எப்ப பார் காதல ஒண்ணு மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஒண்ணு உருப்படா ஓடி போச்சு. இவன் அம்மாளுக்கு எப்ப பாரு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எங்க போய் தொலைக்கிறது? பாரு, நான் லோன் கத்திட்டு இருக்கேன். இல்ல காதல விழுதா இவ பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறா. அப்பா என்ன என்னடி? எனக்கு என்னது? சூயிங்கம். சரிங்கம்மா, இவ்வளவு நேரம் வாயில் போட்டு மெனக்கிட்டு என் முன்னாடி காமிச்சிட்டு இருந்தீங்களே. கொழுப்பாடி உனக்கு. நான் பேச உனக்கு சிங்கம்மா தெரியுது. போட்டேன்னா ஒண்ணு பார்த்து வர மாட்டேன். ஏன் நீங்க அதை செஞ்சிட கூடாதா? ஏங்க எல்லாம் நீங்க கொடுக்குற. ஆமா, நான் தான் தானே இடுப்புல வச்சுக்கிட்டு அவளை கொஞ்சம் போடி பிள்ளைங்களை வளர்க்க தெரியாத போக்கத்தவளை. ஆமா, உங்களுக்கு நான் தான் கிடைச்சேன். புள்ள ஓடி போனாலும் என் மேலதான் குத்தம், பொண்ணு பொறுப்பினாலும் என்னதான் குத்த சொல்லுவீங்க. எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு போலீஸ்கார வேண்டாம் வேண்டான்னு கேட்கலையே. உங்க அப்பன் திருட, அதான் போலீஸ்காரனை பார்த்தோன்னு பயந்துட்டான். நல்லவன தான் ஏண்டி பயப்படணும்? நீங்க மட்டும் என்னவா, யூனிஃபார்ம் ஒண்ணுதான் வித்தியாசம். ஆமா, உன்ன மாதிரி பேராசக்காரி பொண்டாட்டியா கிடைச்சா ஹரிச்சந்திரன் கூட அக்யூஸ்ட் ஆயிடும். ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, உனக்கு என்ன குறைச்சல்? ஒரே ஒரு குறைதான், எல்லார் வீட்லயும் பீரோ இருக்கும், நம்ம வீடு பூரா பீரோ இருக்கு. நானும் எவ்வளவுதான் கொண்டாந்து ரொப்பினாலும் உனக்கு விடியாது தாயி. ஐயோ அப்பா, உங்க 2 பேர் சண்டையில எனக்கு பாட்டு சுத்தமா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கோடுறீங்களா? சும்மாவா அண்ணன் ஓடி போனா? எனக்கு ஒரு வசதியான சொந்தக்காரர் இருந்தா நானும் சந்தோஷமா போயிருந்திருப்பேன். பிச்சைக்கார சொந்தக்காரங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க அண்ணனை கூட்டிட்டு வர துப்பு இல்ல. டேய், துப்பு இல்லாம இல்லடி. இப்ப நினைச்சா கூட அவனை கூட்டிட்டு வந்துருவேன். அப்பன் பேச்ச மதிக்காத புள்ள இருந்தா என்ன போனா என்ன தாண்டி விட்டு வச்சிருக்கேன். சும்மா இந்த கதையெல்லாம் அளக்காதீங்க. உங்க அருமை அண்ணன் குடுக்கிற தைரியத்துலதான் நம்ம புள்ள அங்க உட்கார்ந்துக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கான். யாரு? என் அண்ணனா? அடி போடி. அவன் ஏற்கனவே தொட நடந்தவன். என்ன பார்த்தா சுத்தமா பயந்துருவான். அவனுக்கு அது தைரியமாவது. அவர் புள்ள ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டின போது உங்ககிட்ட உதவி கேட்டு வராதது தொடர் அணுகி போனதுனாலயா, இல்ல உங்க தயவே வேண்டாங்கிற தைரியத்தினாலயா? பயத்துல தாமா அவர் அப்பா முன்னாடி வந்து நிக்கல. அவர் பள்ளத்துல விழுந்தா முதல்ல நின்னு மண்ணள்ளி போடுறது நம்ம அப்பா தான்னு பெரியப்பாக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம கிட்ட வந்து நிக்கல. பாத்தியாடி, இவ்வளவு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. உதவின்னு கேட்டு ஒப்பந்தத்துல மாட்டி போன்னு பயப்படுறான். பயமோ தைரியமோ நம்ம வாசலுக்கு வரல, நம்ம கிட்ட கையேந்தி நிக்கல. இதை விட நமக்கு என்ன அவமானம் வேண்டி இருக்கு? பெத்த புள்ள அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட போய் நான் பட்ட அவமானத்தை எப்படி போக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்ப இந்த சமயத்துல போய் இந்த அவமானம் வேற. இதுல என்னடி அவமானம்? அவமானம் தாங்க. நான் நம்ம பிள்ளைக்காக அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னதுக்கு பழிக்கு பழியா அவரோட பிள்ளைக்காக நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். இல்லைன்னா அது அவமானம் தான். என் பிள்ளைய பிரிச்ச அவன் பிள்ளைய நான் பிரிக்கணும், உள்ள தள்ளி அழ வைக்கணும். தாம் பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு மகனை காப்பாத்துறதுக்காக அந்த ஆளு நம்ம காலடியிலே வந்து விழுந்து கிடக்கணும். ஆக்சிடென்ட் ஆனது ஏன் லிமிட் இல்ல, இல்லனா நீ சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். எத்தனை நாள் நீங்க வீட்ல இருந்துகிட்டே டியூட்டில இருந்த மாதிரி பில்டப் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. லிமிட்ட தாண்டறதுக்கு உங்களுக்கு சொல்லியே தரணும். எவ்வளவு தைரியமா நம்ம வீட்டை தேடி வந்து என் சொத்தை பிரிச்சு கொடுன்னு வந்து நின்னாரு. ஐயோ, எனக்கு இந்த சொத்தே வேண்டான்னு இப்ப அந்த ஆள் தலை தெறிக்க ஓடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. எங்க செஞ்சு காட்டுங்க பாப்போம். வாடி. பெருமாள்ண்ணா, ஆவாசு உட்கார். என்னண்ணா இப்படி ஆயிப்போச்சு? சுப்பிரமணியம் எங்க? உள்ளதான் இருக்கான். அவன் ரொம்ப நொந்து போயிருக்கானே. இருக்காதா பின்ன? ஏன்னா ஒரு நாய்க்குட்டி மேல ஏத்துனால அன்னைக்கு பூரா சோறு தண்ணி இறங்காது. இது மனுஷனாச்சே. ஆமா, அவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சுப்பிரமணியம் எதுக்கு அந்த வண்டியை ஓட்டினான்? அதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க. நான் என்னத்த சொல்றது, எல்லாம் விதி. சரி, நீங்கள்லாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? என்னப்பா, அவன் தான் ஒன்றும் வேணாங்கிறானே, அப்புறம் எப்படி? சரி, இப்படியே இருந்தா எப்படி? நடந்தது நடந்து போச்சு.
நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கவா முடியும்? சரி, நான் சுப்பிரமணியிட்ட பேசி பார்க்கறேன். வேணாப்பா, திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசி அவன் மனசை ஏன் நோகடிக்கணும்? அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி பட்டினா கிடக்கிறது? சுப்பிரமணியை இப்படியே விட்டா அவன் வாழ்க்கையே வீணாயிடும்பா. இந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும். அப்பதான் பழசெல்லாம் மறந்து அவன் வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா அண்ணா, அந்த தென்காசி பொண்ணை பத்தி சொன்னேனே, என்னென்னாச்சு? கல்யாணமா? உன்னை உயிரோட ஷாம், அந்த சிமெண்ட் லோடு வண்டி மோதி ஒரு பெரியவர் செத்துட்டாரு. அந்த கேஸை நீ தான் டீல் பண்றியா? ஆமா சார், நான் தான் பாத்துக்கிட்டேன். யோ, இதெல்லாம் சாதாரண கேஸா டீல் பண்ண கூடாதியா? அவனை கொலை கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஏன் சார், அவன் உங்களுக்கு ஆகாதால? என்ன அப்படி கேட்ட?